மதுரையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த முருக பக்தர்கள் மாநாடு தமிழக அமைச்சர்களுக்கு வயிற்றில் புளியை கரைத்துள்ளது. குறிப்பாக சேகர்பாபு இந்த நிகழ்ச்சி சரியாக நடைபெறாது என்றெல்லாம் மனக்கணக்கு போட்டார். அதையெல்லாம் தவிடுபொடியாக்கிய முருக பக்தர்கள் தங்கள் சுய கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் அந்த மாநாட்டின் முடிவில் வெளிப்படுத்தினர். தனது முதலாளியின் மகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அல்லேலூயா என்று கூச்சலிட்ட சேகர்பாபு எப்படி இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக இருக்க முடியும்? அடுத்ததாக திருமாவளவன் நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு தன்னிடம் செல்ஃபி கேட்ட தம்பதிகளுக்கு திருநீரை அழித்து செல்ஃபி எடுத்து கொடுத்திருக்கிறார். அன்று மாலை நிருபர்கள் கூட்டத்தில் எவ்வளவு நேரம்தான் நெற்றியில் திருநீரை வைத்திருப்பது என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் நிகழ்ச்சியின் பிரம்மாண்டத்தையும் வெற்றியையும் கண்டு நான் நெற்றியில் வேர்வைத்தான் துடைத்தேன், விபூதியை அழிக்கவில்லை என்று பல்ட்டி அடித்திருக்கிறார். தற்போது நானும் முருக பக்தன்தான். சிறு வயதில் எங்கள் வீட்டிலே முருகன் படமெல்லாம் வைத்து பூஜை செய்திருக்கிறோம். என் அப்பா மிகப்பெரிய முருக பக்தர் என்றெல்லாம் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். பெரியாரையும் அண்ணாவையும் காட்டி விமர்சித்திருக்கிறார்கள். இதில் அதிமுக அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய குற்றம் என்று திமுக அமைச்சர்கள் பேசுகிறார்கள். ஈவே ராமசாமியின் பெண்கள் பற்றிய கருத்தை திமுகவினர் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை முதலில் தெளிவாக கூற வேண்டும். மாநாட்டிற்கு நேரில் வந்த மற்றும் யூடியூப் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என்பது மட்டும் ஐயமில்லை. வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய உத்வேகத்தையும் எழுச்சியையும் மக்கள் மத்தியில் கொடுக்கும் என்பதில் மட்டும் ஐயமில்லை.